அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஜூன் 2ஆம் தேதி தண்டனை விவரங்கள் வெளியாகும் என சென்னை மகளிர் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கைது செய்யப்பட்ட 11 பிரிவுகளிலும் அவர் குற்றவாளி என கூறப்பட்ட நிலையில் அவரது தண்டனை விவரங்கள் ஜூன் 2ஆம் தேதி வெளியாக உள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். அதாவது சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல கடந்த ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக பல்கலைக்கழக மாணவி ஒருவர் கோட்டூர்புரம் காவல் நிலையத்துல டிசம்பர் 24ஆம் தேதி புகார் அளித்தாரு. இந்த புகாரின் அடிப்படையில போலீசார் விசாரணை செய்த நிலையில அங்கு பிரியாணி கடை நடத்தி வந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவர் தான் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு தெரிவித்த நிலையில அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில இந்த வழக்கானது போலீஸ்கிட்ட வேண்டாம், சிபிஐட்ட வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தாக்கல் செஞ்சாங்க. இதனை அடுத்து என்ன பண்ணாங்கன்னா சிறப்பு புலனாய்வு பெண் ஐபிஎஸ் சிறப்பு புலனாய்வு பிரிவு அறிவித்து அதன் அடிப்படையில் இந்த வழக்கானது நடைபெற்று இருந்தது. கடந்த 5 மாதங்கள் நடைபெற்ற வழக்குல இன்னைக்கு இந்த தீர்ப்பானது வெளியாகி இருக்குது. அதாவது ஞானசேகரன் மேல மொத்தம் 12 பிரிவுகளின் கீழ், அதாவது பாரதிய நியாய சங்கீத் சட்டத்தின் கீழ பெண்ணை வன்கொடுமை செய்தல், அதே மாதிரி ஆபாசமாக படம் எடுத்து மிரட்டுதல் உள்ளிட்ட 12 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில இன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தது. தமிழகம் முழுவதுமே ஒரு பலத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்திச்சு. அதாவது என்ன மாதிரி தீர்ப்பு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற பேர்ல காலையில 10:30 மணி அளவுல இந்த தீர்ப்பு வழங்கப்படும் அறிவிச்சிருந்த நிலையில 10:32க்கு நீதிபதி ராஜலட்சுமி நீதிமன்ற அறைக்கு வந்தாங்க. தொடர்ந்து குற்றவாளியான ஞானசேகரன் நீதிமன்ற அறைக்குள்ள அழைத்து வரப்பட்டாரு. ஞானசேகரனுக்காக வழக்கறிஞர் கோதண்டராமனும் போலீஸ் தரப்புல புலன் விசாரணை போலீஸ் அதிகாரி சினேகப்பிரியம் ஆஜராயிருந்தாங்க. அதே மாதிரி காவல்துறை தரப்புல வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி ஆகியோரும் வருகை தந்திருந்த நிலையில நீதிமன்ற அறையில செய்தியாளர்கள் அனுமதிக்கப்படல. தொடர்ந்து நீதிபதி முன்பு ஞானசேகரன் ஆஜர்படுத்தப்பட்டு தீர்ப்பு வாசிக்கப்பட்டது. தீர்ப்பு வாசிக்கப்பட்ட நிலையில ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்னு சொல்லி நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பு எழுதின நிலையில குற்றம் சாட்டப்பட்ட அனைத்து பதிவுகளுமே ஞானசேகரன் தான் குற்றவாளிகள் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டதோடு இல்லாம அவை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த தண்டனை விபரம் குறித்து ஞானசேகரன் விளக்கம் கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, வயதான தாய் உள்ளதால குறைந்தபட்ச தண்டனை வழங்கணும்னு கோரிக்கை விடுத்ததோடு இல்லாம தனது தொழில நட்டப்படும், இதன் மூலம் எனது வாழ்வாதாரம் பாதிக்கும்னு சொல்லி தெரிவிச்சாரு. அதே மாதிரி தனக்கு 8ஆம் வகுப்பு படிக்கும் பெண் குழந்தை உள்ளதாகவும் தெரிவித்த ஞானசேகரன் தனது வங்கி கணக்கை வங்கி முடக்கத்தை உடனடியாக நீக்க கோரிக்கை வைத்தாரு. அதே மாதிரி அதிகபட்ச தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புல வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி கேள்வி கேட்டிருந்தாங்க. இங்க அதாவது குறிப்பிட்ட தண்டனை குறித்து ஞானசேகர விளக்கம் கேட்டப்போ அவங்க இந்த மாதிரி சொன்ன ஒரு சூழ்நிலையில அதிகபட்ச தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புல கோரிக்கை வச்சாங்க. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா ஞானசேகரனுக்கு இரக்கம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி, அப்படி இரக்கம் காட்டும் பட்சத்துல மேலும் குற்றவாளிகள் உருவாகிறதுக்கு அதிக அளவு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டது. தண்டனை குறைப்பு இல்லாம ஆயுள் தண்டனை விதிக்க சட்டப்பிரிவுகளில் இடம் இருக்குதா அப்படின்னு சொல்லி தற்போது நீதிபதிகள் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்னு இன்னைக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க தண்டனை விவரங்கள் வரக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நீதிபதி ராஜலட்சுமி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது 12 பிரிவுகளின் கீழ், பாரதிய நியாய சங்கீத் 12 பிரிவுகளின் கீழ் அந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் ஞானசேகரன் குற்றவாளி அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில அவருக்கு என்ன மாதிரி தண்டனைகள், அதாவது தற்போது அவர் குற்றவாளின்னு சொல்லி ஒரு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிச்சு. ஆனா அவருக்கு என்ன மாதிரி தண்டனை வழங்க போறாங்க அப்படிங்கிறது ஜூன் 2ஆம் தேதி தான் தெரிய வரும். ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.